Students, next we are going to see the theorem number 2, converse of basic proportionality theorem. The statement is, if a straight line divides any two sides of a triangle in the same ratio, then the line must be parallel to the third side. So ஒரு diagram வச்சு இதை explain பண்ணுறேன். என்னன்னா ஒரு triangle கொடுத்துருக்காங்க. Let me name the triangle as ABC. Okay va? If a straight line divides any two sides of the triangle in the same ratio. So அப்போ ஏதோ ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். இந்த லைன் என்ன பண்ண போகுது, இந்த டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது சைடு ஏபி சைடு ஏசி, இந்த ரெண்டு சைட்ஸையும் நம்ம வரைஞ்ச டின்ற லைனு ஈக்குவலாக டிவைட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இட் டிவைட்ஸ் த டூ லைன்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஓகே, தென் வி ஹாவ் டு ப்ரூவ் த லைன் மஸ்ட் பி parallel டு த தேர்ட் சைட். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற டின்ற லைன் வந்து இந்த தேர்ட் சைடு, அதாவது இப்போ ஏபி சைடு ஏசி சைடு ரெண்டுமே எடுத்தாச்சு. அப்போ தேர்ட் சைட்னா என்ன, பிசி. கரெக்டாக? ஸோ அப்போது டிஇ மஸ்ட் பி parallel டு பிசி. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். A straight line divides any two sides of the triangle in the same ratio. நமக்கு இங்கே டின்றதான் அந்த லைனு. ஓகேவா? ஸோ அப்போ டிஇ divides the sides AB and AC in the same ratio. கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், AD by DB is equal to AE by EC. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து given statement. Let me mark it as statement number 1. ஓகேவா? Then the line must be parallel to the third side. To prove DE is parallel to BC. ஓகேவா? ஸோ DE வந்து BCக்கு parallelனு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்ராமில் வந்து நான் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையலாம். இந்த லைன் வந்து டிஇக்கு பேரலலாக, ஸோ பார்க்குறதுக்கு பேரலாக தெரியாது, ஜஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் டிஇ இஸ் parallel டு பிஎஃப். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் draw a line BF parallel to DE. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணதுனால நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்னா, நல்லா பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப், in triangle ABF, DE is parallel to BF. so இந்த DE என்ற லைனை இந்த AB என்ற சைடையும் AF என்ற சைடையும் ஈக்குவலாக டிவைட் பண்ண போகுது. இந்த தியரம் தான் நம்ம லாஸ்ட் தியரமாக படித்தோம், தியரம் நம்பர் 1, தட் இஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ அந்த தியரம் இங்கே அப்ளை பண்ணால் பாருங்கள், DE is parallel to BF. கரெக்டாக? இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்கிறதுனால நம்ம என்ன ரிசல்ட் எடுத்துக்கலாம்னா, AD by DB is equal to AE by EF. ஒன் செகண்ட் பாருங்கள், இந்த டின்ற லைன் வந்து பிஎஃப்க்கு பேரலல்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் எடுங்க. ஏபிஎஃப்பில் டிஇ இஸ் parallel to BF. ஸோ டிஇ டிவைட்ஸ் த லைன் AB and AF in the same ratio. So we can write AD by DB is equal to AE by EF. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. தென் இதை வந்து 2 நேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஸ்டெப் நம்பர் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள், ரெண்டுத்தோட LHS சேமாக இருக்குது, AD by DB AD by DB.
தென் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், இங்கே ஏஇ பை இசின்னு இருக்குது, அங்கே ஏஇ பை இஎஃப்னு இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டெப்லேயுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இன் போத் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we can equate the RHS, right? So it is AE by EC. AE by EC is equal to AE by EF. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைட்லையுமே என்னோட நியூமரேட்டர் பிளேஸில் ஏஇ இருக்குது. ஸோ நான் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 1 வரும், அங்கேயும் இங்கேயும் 1 வரும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into EF, that is EF is equal to 1 into EC, that is EC. So we are getting EF is equal to EC. டயக்ராமில் பாருங்கள், EF is equal to EC. ஸோ ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஈலேருந்து எஃப்க்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸும் ஈலேருந்து சிக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸும் ஒன்று. அதானே இதுக்கு மீனிங். EF is equal to EC னா E to F, distance between E to F is same as the distance between E to C. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டிசைட் பண்ணலாம்னா, இந்த எஃப்பும் சியும் ஒரே பாயிண்ட்டை தான் லை ஆகிருக்கு. அப்போ தான் நமக்கு EF is equal to ECன்ற ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ the points F and C are same. So we can write the points F and C are same. ஓகேவா? ஸோ எஃப் அண்ட் சி ஆர் சேம். ஸோ அப்போது நம்ம வரைஞ்ச பிஎஃப்ன்ற லைனு எங்கே லை ஆகிருக்கணும், அப்போது இந்த பிசி மேலே தான் லை ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது பிசியும் பிஎஃப்பும் ஒன்று தான். கரெக்டாக? ஸோ பிஎஃப் அண்ட் பிசி ஆர் சேம் லைன்ஸ். பிஎஃப் அண்ட் பிசி ஆர் சேம் லைன்ஸ். இப்போது பிஎஃப்பும் பிசியும் சேம் லைன்ஸ்னு சொன்னால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்ம என்ன மேக் பண்ணியிருக்கோம், பிஎஃப் இஸ் parallel to டின்னு சொல்லியிருக்கோம். பை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஎஃப் இஸ் parallel to டிஇ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எனக்கு பிஎஃப்பும் பிசியும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் பிஎஃப் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பிசியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ரைட் பிசி இஸ் parallel to டிஇ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நமக்கு ப்ரூவ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள். டிஇ இஸ் parallel to பிசி, பிசி இஸ் parallel to டிஇ. ஸோ போத் ஆர் சேம். ஸோ வி கேன் ரைட் டிஇ இஸ் parallel to பிசி, hence prove. So this is the converse of basic proportionality theorem. ஸோ நம்ம இனிஷியலில் என்ன பண்ணுறோன்னா, இந்த டிஇக்கு பேரலாக ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லைனை வச்சு அந்த ட்ரையாங்கிள்குள்ளே பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக என்ன ரிசல்ட் கொண்டு வரோன்னா, நம்ம வரைஞ்ச பிஎஃப்பும் இந்த லைன் பிசியும் வேறு வேறு லைன்ஸ் இல்லை, ரெண்டுமே சேம் லைன்ஸ் தான். அதாவது இந்த சின்ற பாயிண்ட்டும் எஃப்ன்ற பாயிண்ட்டும் ஒரே லைனில் தான் லை ஆகிருக்கு அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்தோம். தென் இந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு we can write DE is parallel to BC. ஓகேவா? So this is the proof for the converse of basic proportionality theorem. Clear?